ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4 இந்திய ஆட்சியல், அதாவது வந்து பாலிட்டியிலிருந்து தேர்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அது இல்லாமல் ஒன்றிய, மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு. ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக இந்த 4 டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ மினிமம் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் தான். இந்த 40 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 40 கொஷின்ஸை பார்த்தாலே இந்த 4 டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண மாதிரி தான். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. நான் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெறும் 400 ருபீஸ் தான் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. தமிழ், ஜிஎஸ், ஒன்லைனரு எல்லாமே சேர்த்து, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஆஃபர் தான். இந்த மந்த் எண்டு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க பிடிஎஃப் நோட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஜிஎஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து தேர்ட் டெஸ்ட்டு, பாலிட்டியில் தேர்ட் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு வாங்க. தமிழ், ஜிஎஸ் ரெண்டையும் வந்து ஈவனாக டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ரெண்டையும் வந்து கரெக்டாக வந்து ரிவிஷன் பண்ணாலே இந்த 2 மந்த்ஸில் நம்ம ஈஸியாக எக்ஸாம்ஸாக கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்களானவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? அதிகார பிரிவு, அதிகார பகிர்வு, சுதந்திரமான நீதிமன்றம், பிரதமரின் தலைமை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ இந்த 5ல் வந்து பார்த்திங்கன்னா எது சிறப்பம்சங்கள்னு கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சியோட சிறப்பம்சங்கள் எது? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி தான் வந்து சரி. எது வரும்னா அதிகார பிரிவு, சுதந்திரமான நீதிமன்றம் மற்றும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 1, 3 மற்றும் 5 தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எது? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்வது தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு கூறுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழ்காணும் கூற்று 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த 4 கூற்றில் மதசார்பற்ற அரசு பற்றின கூற்றுல 4ல் எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சரியானது எது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, இதுவும் சரிதான். சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அடுத்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, இதுவும் சரிதான். 4வது வந்து பாருங்கள், அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. மதசார்பற்ற அரசோட சில கருத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? அப்போ பொருத்தமற்றது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் படித்து பார்த்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்னப்பா? மதசார்பற்ற அப்படின்னா அதோட உண்மையான பொருள் வந்து ஆப்ஷன் பி, அரச மதம் என்ற ஒன்று இல்லை. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. அடுத்து வந்து பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். இது வந்து சரிதான். அடுத்தது வந்து பாருங்க, ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். ஒரு சமயம் சார்ந்த குழு வந்து இன்னொரு குழு மேலே ஆதிக்கம் செலுத்துதல் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ எந்த ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே வந்து எதையும் வந்து துணிக்க முடியாது, அவங்கள வந்து கைட் பண்ண முடியாது. சரிங்களா?
அடுத்து 3வது எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். எந்த ஒரு சமயத்தையும் வந்து நீங்கள் பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசே வந்து அனுமதி அளிச்சிட்டாங்க. இது வந்து சரிதான். 4வது வந்து பாருங்கள், சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருத்தல். சமய விவகாரங்களில் வந்து அரசு வந்து நடுநிலைமையை கொண்டிருத்தல். ஸோ இதுவும் வந்து சரிதான். சரிங்களா? ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி 1, 3, 4 மட்டும்தான் சரி. 2 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? இந்திய கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ப்ரீவியஸில் 2-3 தடவை ரிப்பீட்டாக இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரான்வெல் ஆஸ்டின் அவர்கள். ஆப்ஷன் ஏ கிரான்வெல் ஆஸ்டின் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி சமய சார்பின்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி சமய சார்பின்மை. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், மத சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மத சார்பற்ற மக்களாட்சி பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. அரசு வந்து எந்த ஒரு மதத்தாலுமே வந்து கட்டுப்படுத்தப்படாது. இது வந்து சரிதான். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், ஒருவருடைய மதத்தினிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுபாடு காட்டாது தான். சரிங்க? எந்த ஒரு மதத்தை ஒவ்வொருவரோட எந்த ஒரு மதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து யாருக்கும் வந்து பாகுபாடு காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஸோ விருப்பப்பட்ட மதத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து உங்களை விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ யாரையுமே வந்து பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க, கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க. சரிங்களா? ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஆன்சர் வந்து 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ 1, 3 சரி. கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய அரசமைப்பில் பொதிந்துள்ள சோசலிசிக் கோட்பாட்டின் தன்மையானது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று, அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம். அரசு நடவடிக்கையில் வந்து சோசலிச கருத்துக்களின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா சோசலிச அரசு வந்து நிறுவுவதை வந்து ஒரு நோக்கமாக வந்து கொண்டிருந்தாங்க. இதுவும் சரிதான். அடுத்தது கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசலிசம் வந்து முறையை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசலிச முறையை போன்றது அப்படிங்கிறாங்க நம்மளுடையது. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது முழுமையான மார்க்சியத்தின் தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே தவறு. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்சியத்தோட தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து தவறு தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மட்டும்தான் சரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து பாலிட்டி எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பதாகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பதாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சரிதான். அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது தான் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை தவறு தானே. அதாவது வந்து என்னதுன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது கிடையாது. எல்லாத்துக்குமே பொதுவானது தான் வந்து சட்டத்தின் ஆட்சி. கரெக்டாக? அடுத்தது, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். ஸோ இதுதானே சரியான பாயிண்ட். அப்போ வந்து வெவ்வேறு குழுக்கு வெவ்வேறு சட்டங்களை வந்து எப்படி தனித்தனியாக இயற்ற முடியாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கும்போது செகண்ட் பாயிண்ட் தவறாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 3வது சரிதான். அடுத்தது 4வது வந்து பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து தவறு தான். சரிங்க? சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து இறை வழிபாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து தவறு தான். அப்போ எது 2 மட்டும் சரி? ஆன்சர் வந்து 1, 3 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டாக?
ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் டைம் எடுத்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது? கீழ்கண்டவற்றில் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஆப்ஷன் பி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி டியாக இருந்தது எது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அடுத்த கேள்வி, கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 1956. கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் அது எப்போ? 1956. அடுத்தது வந்து பாருங்கள், மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு வந்து 1972. ஆப்ஷன் சி, 1972 தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மாநிலங்களோட மறுசீரமைப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1953 தான் சரி. 1953. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று மாற்றப்பட்டது? எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் 2006. 2006 தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தராஞ்சல் அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. வருஷம் ரொம்ப முக்கியம், 2006. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இந்தியாவில் வந்து முதல்ல எந்த மாநிலம் வந்து மொழிவாரியாக அமைக்கப்பட்டதுன்னா ஆந்திரா. ஆப்ஷன் பி, ஆந்திரா மாநிலம் தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், டேஸ் அன்று அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது? எப்போ வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து ஒரு முழு மாநிலமாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 20 பிப்ரவரி 1987. சரிங்களா? 20 பிப்ரவரி 1987 தான் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து ஒரு முழு மாநிலமாக மாறியது. வருஷம் 1987. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? தனி ஆந்திர மாநிலம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் இறந்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொட்டி ஸ்ரீராமுலு. பொட்டி ஸ்ரீராமுலு. அடுத்த கேள்வி, மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு? மதராசு மாநிலம் வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரில் இருக்கிற சங்கர்லிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு வந்து எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1956 அக்டோபர். 1956 அக்டோபர். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் எந்த வருஷம்? பஞ்சாப் மாநிலம் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக 2ஆக பிரித்தாங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1966. ஆப்ஷன் ஏ, 1966 வருஷம். இந்த ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், கீழே காணப்படும் பட்டியல்களை பொறுத்துக. மாநிலம் மற்றும் தோற்றம், அதாவது வருடம். எந்த மாநிலம் வந்து எந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், கேரளா வந்து எந்த வருஷம்? கேரளா 1956. நாகாலாந்து எந்த வருஷம் வரும்? 1963 தான் நாகாலாந்து. மகாராஷ்டிரம் வந்து 1960. ஹரியானா 1966. கரெக்டாக
1966. கேரளா வந்து 1956பா. நாகாலாந்து வந்து 1963, மகாராஷ்டிரம் 1960, ஹரியானா 1966. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3, 1, 4, 2 தான் சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா? கொஷின்ஸ் புரியுதில்ல? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது? இந்தியாவில் வந்து எதன் அடிப்படையில் வந்து மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மக்களின் மொழியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு செய்வாங்க மாநிலங்களை. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், டான்ஸ் பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக்கப்பட்டது. எத்தனாவது மாநிலம்? 23வது மாநிலமாக ஆக்கப்பட்டது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மிசோரம். மிசோரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1987 வந்து பார்த்திங்கன்னா இந்திய யூனியன் இதில் வந்து 23வது மாநிலமாக மாற்றப்பட்டது. சரிங்களா? மிசோரம். அடுத்து வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றிய குறிப்புகளில் சரியானது எது? படித்து பாருங்கப்பா, எது வந்து சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பாம்பேயும் குஜராத்தும் 1960இல் பிரிக்கப்பட்டது. இது வந்து சரியா? கரெக்டு தானே? பாம்பேயும் குஜராத்தும் வந்து 1960இல் வந்து பிரிக்கப்பட்டது. சரிதான். அடுத்தது, ஜூனகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டது. ஜூனகத் வந்து இந்து அரசர்களால் ஆளப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்து வந்து பாருங்கள், தாராசிங் ஹரியானாவிற்காக போராடினார். தாராசிங் வந்து அவர்கள் வந்து ஹரியானாவிற்காக போராடினார் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து தவறு தான். சரிங்களா? அடுத்தது, சிக்கிம் வந்து இந்தியாவின் 22வது மாநிலமாகும். சிக்கிம் வந்து இந்தியாவின் 22வது மாநிலமாகியது. இதுவுமே வந்து சரிதான். கரெக்டா? அப்போ 1, 4 மட்டும்தான் சரி, 2, 4 தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? பாம்பே குஜராத் வந்து 1960இல் பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி சிக்கிம் இந்தியாவோட 22வது மாநிலமாகியது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தனர். அதாவது எத்தனை மாவட்டங்கள் இருந்தது? ஆன்சர் 13 மாவட்டங்கள். ஆப்ஷன் ஏ, 13 மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு வந்து மாநிலமாக உருவாகும் போது இருந்தது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மொழி வாரிய அடிப்படையில் வந்து பாம்பே மாநிலம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டது? மொழி வாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? ஆன்சர் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தாக பிரிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் எது? நமது தேசியத்தின் அடிப்படை வந்து இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இயற்றப்பட்ட ஆண்டு மற்றும் சட்டத்தின் பெயர்கள். ஸோ எந்தெந்த சட்டம் வந்து எந்தெந்த வருஷம் வந்து இயற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாம். 1963 வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் வந்து 1963. 1991 எது அப்படின்னா தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். அடுத்தது 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். 1963 வந்து என்னப்பா? இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 வந்து நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 1951 அப்படிங்கிறது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், ஸோ குடியுரிமை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ என்னென்ன முடிச்சிருக்கோம்? நம்ம அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் முடிச்சிருக்கோம். ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் டாபிக் என்ன? குடியுரிமையிலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக?
இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், இந்தியரை மணந்திருக்க வேண்டும், இல்லை குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். கரெக்டா? அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. குடியுரிமையிலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன? ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடாளுமன்ற சட்ட உரிமை. நாடாளுமன்ற சட்ட உரிமை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 வந்து எதை வந்து கையாள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இந்திய குடியுரிமை. குடியுரிமைக்கான சட்டம் தான் வந்து சட்டப்பிரிவு 5. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சட்டப்பிரிவுகள் எல்லாமே. அடுத்தது குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் ஆவன எது? குடியுரிமைக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஆர்டிக்கல் 5 to 11. சரிங்களா? சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸில் கொடுத்துருப்போம். பிடிஎஃப் நோட்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த வந்து கொஷின்ஸ் வந்து நான் ஸ்பீடாக போகிற ரீசன் வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அதை பார்த்துருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார்? குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காண்க. பின்வரும் கூற்றில் குடிமக்கள் யார் என்பதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். குடிமக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். சரிதான். அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள். அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள். குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ அப்போ 3வது மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும் தவறு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை காண்க. ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றினதில் வந்து எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கான கொஷின் தான். சரிங்களா? மேக்ஸிமம் படித்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், குடியுரிமை திருத்த சட்டம் CAA 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டினருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்தியாவில் வந்து 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டினருக்கும் வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்த 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பாசிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. இது வந்து சரிதான். சரிங்களா? எப்போ? 2014க்கு முன் வந்தவங்களுக்கு. அடுத்தது, குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ யாருக்குமே பர்டிகுலராக வந்து இது வந்து நம்ம தனியாக கொடுக்கல. சரிங்களா? 4வது வந்து, குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். இது வந்து சரிதான். சரிங்களா? ஆன்சர் வந்து 2, 4 மட்டும்தான் சரி. 1, 3 வந்து தவறு. இது வந்து அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நம்ம புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. குடியுரிமை பற்றினது டீட்டெயிலாக வந்து குடியுரிமைனா என்ன, அது என்ன சட்டம், ஸோ அதை வந்து அதில் வந்து என்ன திருத்தி கொண்டு வந்தாங்க, யார் யாருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற ஒன்லைனர்லேயும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொத்துரிமை பெறுவதன் மூலம். சொத்துரிமை பெறுவதன் மூலம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வாங்க முடியாது. நம்மளுக்கு எது வேணும்? வம்சாவளி மூலயமா வாங்கிக்கலாம், பிறப்பின் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை வாங்கிக்கலாம். சொத்தை வச்சு நம்ம வந்து நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, அதனால் எனக்கு இங்கே நான் இந்தியாவில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா?
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய குடியுரிமையை நீக்க முடியாது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்போட எந்த சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்க எந்த சட்டப்பிரிவு மற்றும் பிரிவுகள் வந்து குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. 5 முதல் 11 வரை தான் சரி. பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, குடியுரிமை பெறும் வழிகள். என்னென்ன வழிகள் வேணும் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா? பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கை மயமாக்கல். சரிங்களா? ஸோ இந்த 4மே வேணும். இயற்கை மயமாக்கல், பதிவு முறை, மரபு வழி மற்றும் பிறப்பு. ஆன்சர் 4ம் அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4மே வேணும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இப்போ தானே பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் ஒரு பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அதான் குடியுரிமைக்கு உண்டான சட்டம் எதுப்பா? ஆப்ஷன் சி தானே, விதி 5 to 11 பகுதி 2. பகுதி 2ல் வந்து பார்த்திங்கன்னா விதி 5 to 11 நோட் பண்ணிக்கோங்க. பகுதி 4 கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பகுதி 2. இப்போ தான் நம்ம சொன்னேன். எந்த பகுதி? பகுதி 2. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், அப்படி குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. எந்த சட்டம்? ஆர்டிக்கல் 11, விதி 11 கீழ் வந்து இது வந்து செய்கிறாங்க. பெறுவது நீக்கம் பண்ணுறது எல்லாமே வந்து விதி 11 கீழே தான். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பொறுத்துக. சட்டப்பிரிவு மற்றும் பொருள். சரிங்களா? எந்தெந்த சட்டப்பிரிவுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 5, சட்டப்பிரிவு 5 வந்து பாருங்க, எதுக்கு? இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை. சட்டப்பிரிவு 5 அப்படிங்கிறது என்ன? இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை. அடுத்தது சட்டப்பிரிவு 11. சட்டப்பிரிவு 11 அப்படிங்கிறது வந்து குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். சட்டப்பிரிவு 9, வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து குடியுரிமை பெறுதல். சட்டப்பிரிவு 9 அப்படிங்கிறது என்ன? வெளிநாட்டு அரசிடமிருந்து நம்ம குடியுரிமை பெறுதல். சட்டப்பிரிவு 8, வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்திய தூதுவர் மூலம் வந்து குடியுரிமை பெறுதல் வந்து சட்டப்பிரிவு 8. சரிங்களா? 5 வந்து எது? இந்திய அரசமைப்பு துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை. 11 அப்படிங்கிறது வந்து குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். சட்டப்பிரிவு 9 அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு அரசுகளிடத்திலிருந்து நம்ம குடியுரிமை பெறுவது. சரிங்களா? அதே சட்டப்பிரிவு 8 அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்திய தூதுவர் மூலம் வந்து குடியுரிமை பெறுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4, 1, 2 தான் சரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் பாலிட்டியில். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு புரியல, எங்களுக்கு வந்து நோட்ஸாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட PDF நோட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நோட்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வெறும் கம்மியான ப்ரைஸில். சரிங்களா? வெறும் 400 ருபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்ஸுமே தமிழ், GS, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட் இருக்குது, அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.